World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வழக்கம் போல் நிறையா வகுப்புகள் எடுத்துகிட்ருக்கீங்க, சிறப்பான தகவல் கொடுத்துட்ருக்குறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான தலைப்புகளை எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நியூமராலஜி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நம்பரை யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு ஆங்கில தொடர்புடைய எண் அப்படிங்கிறது, ஒரு கிரகத்தோட எண் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் இந்த சூட்சும எண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தனித்தனியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சூட்சும எண் அப்படிங்கிறதுனா என்ன, அதை பற்றி ஒரு வகுப்பு எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக வந்து இப்போ எண்கணிதம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா மக்களுமே வந்து ரொம்ப விரும்பி ஆர்வமோடு பார்க்குற விஷயந்தான். அதை எந்தெந்த நேரங்களில் அவங்க பயன்படுத்துவாங்கன்னா, பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு நியூமராலஜி படி அதிர்ஷ்டமான பெயர் வைக்கணும் அப்படின்னு நியூமராலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது நியூமராலஜி படி நல்ல பேர் வைக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. வண்டி வாங்கும்போது வாகன எண் கரெக்டாக எடுக்கணும்னு பார்ப்பாங்க. கார் வாங்கும்போது பார்ப்பாங்க. இப்படி நிறையா சூழ்நிலைகளில் இந்த நியூமராலஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சூட்சும எண் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதிர்ஷ்டகரமான எண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்த போகிறதில்ல. இதுவே ஒரு மனிதனுடைய பாதையை நிர்ணயிக்கக்கூடிய எண்ணுன்னு அர்த்தம். சூட்சும எண், சீக்ரெட் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் இந்த ஜென்மத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கை பாதை பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இந்த சூட்சும எண்ணுக்கிட்ட இருக்குது. இந்த சூட்சும எண்ணை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நிறைய வழிகள் இருக்குது. ஸோ பொதுவாக வந்து இந்த சூட்சும எண்ணை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஒருத்தவங்க ஒரு டேட்டில் பிறந்திருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய ஜாதி எடுத்துக்கலாம். நான் 10/10/1991 பிறந்திருக்கேன். அப்போ அந்த 10ஆம் தேதி அப்படிங்கிறது வந்து அந்த பிறப்பு எண்ணுன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பிறவி எண், நம்ம பிறந்த டேட் ஆஃப் பர்த் எண்ணுன்னு சொல்கிறோம். இந்த 10/10/1991 கூட்டினா ஒரு நம்பர் வரும். அதை வந்து விதி எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நியூமராலஜி மெத்தடில் நம்ம அனலைஸ் பண்ணுற விஷயம். பட் நான் சொல்கிற அந்த சூட்சும எண், சீக்ரெட் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து தமிழ் மாதத்தில் நம்ம பிறந்திருக்கோம். சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு தமிழ் மாதத்தில் பிறந்திருப்போம். தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து 30 தேதி, இங்கிலீஷ் தேதி மாதிரியே 1லேருந்து 30 தேதி வரைக்கும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 31 வரைக்கும் கூட இருக்குது. அதில் பார்க்கும்போது இப்போ நான் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்கேன். இங்கிலீஷ் மாதம் 10/10/91க்கு ஈக்குவலான தமிழ் தேதி என்னென்னா புரட்டாசி 24 பிறந்திருக்கேன். அப்போ நீங்கள் என்ன தமிழ் மாதத்தில் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்க, நியூமரிக் நம்பர் அதை முக்கியமாக எடுக்கணும். இப்போ நான் புரட்டாசி 24 பிறந்திருக்கேன்னா அதை 0 to 9 நம்பராக மாற்றணும். அப்போ 24ங்கிறது 2 + 4 6. அப்போ நான் வந்து 6 அப்படிங்கிற ஒரு சூட்சும எண்ணில் பிறந்திருக்கேன். அப்போ என்னுடைய சூட்சும எண், என்னுடைய சீக்ரெட் நம்பர் என்னென்னா 6ன்னு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த தேதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன வருதோ 0 to 9க்குள்ளே மாற்றிக்கோங்க. அதுதான் உங்களுடைய சீக்ரெட் நம்பர், சூட்சும எண். இந்த சூட்சும எண் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வாழ்க்கை பாதையை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. ஆனால் இந்த சூட்சும எண்ணை வந்து நாங்கள் வந்து எந்த மாதிரி வகையில் பயன்படுத்த முடியும்? ஸோ மற்ற நம்ம நியூமராலஜியில் எனக்கு குரு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணுவேன். புதன் நல்லா இருக்குன்னா 7 நம்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சூட்சும எண்ணை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கய்யா? இல்லை, பொதுவாக ஃபஸ்ட்டு வந்து இந்த சூட்சும எண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதை வந்து தமிழ் எண்கணிதத்தோட கம்பேர் பண்ணணும். ஆங்கில வழி எண்கணிதத்தில் ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒரு கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூரியன்னா 1, சந்திரன்னா 2, ராகுனா 4ன்னு சொல்கிறோம். சனி அப்படின்னா 8ன்னு சொல்கிறோம். இப்போ புதன் அப்படின்னா வந்து நம்ம வந்து 7 அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஆங்கில எண்கணிதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். பட் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய ஆராய்ச்சியில் குமாரசாமி நூலின் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ் எண்கணிதம் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுது. அப்படி பார்த்தோம்னா நான் சூட்சும எண் என்னோடய 6ன்னு சொன்னேன்னா, அப்போ அந்த 6 அப்படிங்கிறது வந்து தமிழ் எண்கணிதப்படி சனியை குறிக்கும். நம்ம ஆங்கில எண்கணிதத்தில் சுக்கிரன்னு சொல்லுவோம். பட் சுக்கிரன் வேலை செய்யாது. தமிழ் எண்கணிதப்படி சனியை குறிக்கும். அப்போ நம்ம சூட்சும எண்ணை வழி நடத்தக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான். அப்போ என்ன சொல்லிடலாம், வாழ்க்கை முழுவதும் நம்ம வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான். அப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா, யார் உங்களுக்கு சூட்சும எண்ணை வழி நடத்த போகிறாங்களோ அந்த கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அந்த கிரகம் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். ஜாதகத்தில் அந்த ஒரு கிரகம் மட்டும் வலிமையாக இருந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ தான் வாழ்க்கையில் போராடினாலும், எவ்வளோ தசாபுத்திகள் மோசமாக இருந்தாலும் எப்படியாவது பரிகாரம் பண்ணி நீங்கள் மேலே திரும்பி எழுந்து வந்துடுவீங்க. உங்கள் வாழ்க்கை பாதை கடைசியில் பார்க்கும்போது வெற்றி பாதையாக மாறும். ஒருவேளை உங்கள் சூட்சம எண்ணெய் வழிநடத்தக்கூடிய கிரகம் கெட்டு போயிருந்தால், எவ்வளோ தான் ஜாதக யோகமாக இருந்தாலும் நீங்கள் பல போராட்டங்களோடையே வாழ்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை பாதையை கரெக்டாக கொண்டு போகணுன்னா ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? நல்ல ஜீவனம் வேணும், நல்ல வருமானம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை பாதையை நல்லா கொண்டு போக முடியும். ஜீவனம் ஒழுங்காக இல்லை, வருமானம் ஒழுங்காக இல்லைன்னா யாரையா ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த சூட்சம எண் எந்த கிரகத்தை சொல்லுதோ அந்த கிரகம் ஜாதகத்தில் எந்த பாவத்தோட தொடர்பு கொள்கிறதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு சனி வந்து மகரத்தில் இருக்குது. அப்போ விருச்சிக லக்னத்துக்கு சனி யார்? 3க்கும் 4க்கும் உடையவர், மறுபடியும் 3லேயே இருக்கார். அப்போ என்னோடய வாழ்க்கை பாதைங்கிறது சனியோட காரகத்துவத்திலையும் 3ஆம் பாவம் 4ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவத்தில் தான் என்னோடய வாழ்க்கை பாதை போகணும். அப்படி போனால் தான் நான் என்னுடைய ஜீவனம் சிறப்பாக இருக்கும், அந்த வருமானமும் நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஒரு ஜோதிடராக இருக்கேன், கர்மாவை பற்றி பேசுகிறேன், மீடியாவில் யூடியூப்பில் பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கேன். அப்போ இதுதான் என் வாழ்க்கை பாதையாகவே இருக்குது. அதனால் நல்ல வருமானம் வருது, வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய சூட்சம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூட்சம எண்ணுக்கான கிரகம் யார், அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு சனி தான் வந்து 3ஆம் இடத்து அதிபதி, 3லேயே ஆட்சியாக இருக்கார், நல்ல தாராபுரம்லேயும் இருக்கார், அவர் தான் யோகி கிரகமாக வரார். ஸோ இப்படி பல இடங்களில் அவர் பலமாக இருக்கிறனால அந்த சூட்சம எண்ணுக்குண்டான கிரகம் பலமாக இருக்கிறனால வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகுது. இப்படி ஒவ்வொருத்தரோட சூட்சம எண்ணை கண்டுபிடிச்சிங்கனாலே உங்கள் வாழ்க்கை பாதை எப்படி ட்ராவல் ஆகுங்கிறத மிக அருமையாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு புதுமையான விளக்கமாக இருக்குங்க. இப்போ அந்த நம்ம கண்டுபிடிச்ச கிரகம் பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து அதனுடைய தசாபுத்தியில் அதிகமாக இருக்குங்களா, இல்லை நம்ம அதை பாவம் ரீதியாக இயக்கும் பொழுதே வந்து நமக்கு அந்த வாழ்நாள் முழுவதும் அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியுங்களா? பொதுவாக வந்து இந்த சூட்சம எண்ணுக்கான கிரகம் என்னவோ அந்த கிரகத்தோட தாக்கம் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், இல்லாமல் இருக்காது. நீங்கள் எந்த ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலும் அந்த சூட்சம எண் என்ன கிரகமோ அந்த கிரகத்தோட தொடர்பு எல்லா கிரகங்களோடையும் இன்டர்னலாக லிங்க் ஆகிருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். அப்போ என்ன ஆகும்? ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும்போதும் அந்த கிரகத்தோட பிரதிபலிப்பு இருக்கும், அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன தசாபுத்தி நடந்தாலும் சூட்சம எண்ணுக்கான கிரகம் என்னவோ அதை சார்ந்த வருமானம், அதை சார்ந்த ஜீவனத்தை நீங்கள் விட்டுறக்கூடாது, அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் அதோடைய சூழல் நமக்கு உருவாகும். அதில் என்ன ஒரு விஷயம்னா, நல்லா இருந்தால் அதை கெட்டியாக பிடிச்சி அதில் இறங்கி எஃபோர்ட் போட்டு போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒருவேளை அது கெட்டு போயிருந்தால் அதுக்கான பரிகாரங்களை பண்ணி சரி பண்ணிட்டு தான் அந்த ட்ராக்கில் போகணும். கெட்டு போனதாக இருக்கும்போது நீங்கள் அதை கண்மூடித்தனமாக போனீங்கன்னா அப்படி தான் கண்மூடித்தனமாக போக வைக்கும் இந்த விதி. அப்போ என்னவோ அதில் போய் நம்ம வாழ்க்கை பாதையை சீரழித்து கஷ்டப்படுத்தி நஷ்டமாகி கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். அப்போ என்னென்னா, இந்த சீக்ரெட் எண்ணு தான் நமக்கு நல்லதையும் செய்யும் கெடுதலையும் செய்யும். நல்லதை எப்போ செய்யும்னா அது வலிமையாக இருந்தால் நல்லது செய்யும், கெட்டு போயிருந்தால் கெடுதலை செஞ்சிடும். அப்போ இதனால தான் நம்ம பெரிய தாக்கத்துக்கு ஆளாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி நம்ம அந்த சீக்ரெட் எண்ணை புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பான விளக்கம் தாங்க. அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம அந்த சீக்ரெட் எண் சார்ந்த கிரகத்துடைய ரீதியாக எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா இதுக்கப்புறமாவது அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஒரு வேளை முன்னாடியே நம்ம அதை தொடங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுபட்டு போயிருக்கலாம். இப்போ மறுபடியும் அதை வந்து எல்லோரும் ஒரு டச்சில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அது எங்களுக்கு கெட்டு போயிடுச்சு, வலிமை குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு எந்தெந்த மாதிரி பரிகாரங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம், அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் இருக்குங்களையா? நிச்சயமாக இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது உடம்புல ஒரு இடத்துல வலி வருதுன்னா அந்த வலிக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ வயிறு வலினா அப்போ உடம்புக்கு ஒத்துக்காத ஃபுட்டு சாப்பிட்ருக்கலாம், கெட்டுப்போன ஃபுட்டு சாப்பிட்ருக்கலாம், அல்லது ஒழுங்காக வந்து மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ இதில் என்ன காரணம்னு சொல்லி டாக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ இந்த சூட்சம எண் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருடைய கிரகம் உங்கள் ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் எப்படி கெட்டு போயிருக்கு, அது 6-8 பலனில் மறைஞ்சிருக்கா, நட்சத்திர தாராபலன் சரியில்லையா, முடக்கில் மாட்டியிருக்கா, திரிசூனியத்தில் மாட்டியிருக்கா, அந்த மாதிரி எப்படி கெட்டு போயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கெட்டு போனதுக்குன்னு சில பரிகாரங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கிரகம் உங்களுக்கு கெடுதலை கொடுக்காம நன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கெட்டுப்போன அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான எளிமையான விளக்கங்க. இது வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணலைனாலும் அந்த கிரகம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சப்போஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு டச்சோ
அது எந்த பாவ ரீதியாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட இப்போ நாளில் இருந்ததுன்னா ஒரு படிப்பு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஜோதிடம் படிக்கிறதோ இது மாதிரி ஏதோ ஒரு டச் அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய சுய ஜாதக ரீதியாக பாவ ரீதியாக சொல்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க. இதை பற்றி சிறப்பான இந்த வகுப்பை நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த சூட்சம எண் அப்படிங்கிற வகுப்பு வந்து ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சிக்கான வகுப்பு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் இந்த சீக்ரெட் நம்பர் எப்படி செயல்படுதுங்கிறத பல்லாயிரக்கணக்கான ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். அது கரெக்டாக இருக்குது. அதனால தான் இந்த சப்ஜெக்டை ஆணித்தரமாக நம்ம வெளியில் சொல்கிறோம். அப்போ இந்த சப்ஜெக்டை வந்து விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பாக நான் நடத்த போகிறேன். இது ஒரு 47வது வகுப்பு. இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்புங்கிறது என்னென்னா ஜாதக ரீதியாக அப்ளை பண்ணி சரியாக வரக்கூடிய விதிகள்லாம் நம்ம வகுப்பாக எடுக்கிறோம். இந்த வகுப்பு வந்து 18ஆம் தேதி, அதாவது ஜூலை 18 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 3 மணி நேர வகுப்பாக நடத்த போகிறோம். இதற்கான கட்டணம் 500 ரூபாய். மிக குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு நடத்த போகிறோம். ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்க எல்லாரும் உங்கள் சூட்சம எண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சூட்சம எண்ணுக்கான கிரகம் என்னவோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை போகுதா அப்படிங்கிறதையும் இந்த வகுப்பில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்கும். நீங்களே இதை கற்றுக்கிட்டு உங்கள் ஜாதகம் அப்ளை பண்ணலாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கத்தோடு இந்த வகுப்பு எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதையும் ஒரு மிக குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சிறப்பான தகவல் சொன்னதுக்காக எங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோடி நேயர்கள் சார்பாக எங்களுடைய வணக்கங்கள், பணிவான வணக்கங்களே. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி.